நாளில் வேலை செய்யாத பணம் முழுவதும் அபகரித்து பண மோசடி அபகரித்து உங்கள் வலையில் கட்டுவதற்காக உடனே வழங்கு ஒன்றிய அரசு மோடி அரசு பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம் கணக்கில் இருந்த பணம் முழுவதும் ஒன்றிய அரசு மோடி அரசு விடமாட்டோம் 100 நாள் வேலை செய்த பாக்கி இருக்கும் சம்பள எங்களது சம்பள பாக்கி வழங்காத பிஜேபி அரசை விடமாட்டோம் வழங்கிடு ஒன்றிய அரசு மோடி அரசு வழங்கிடு 100 நாள் வேலை செய்து 4 மாத காலமாக சம்பள பாக்கியை எதிர்பார்த்து காத்திருக்கும் 100 நாள் வேலையிலே துவங்காத ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனே வழங்கு 100 நாள் வேலை செய்த காலமாக 4 மாத கூலி பாக்கியை எதிர்பார்க்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் சம்பள பாக்கியை உடனடியாக வழங்கிடு வீடு திட்டத்தில் அனைத்து பயனாளிகளுக்கும் நிலுவையில் உள்ள வீடுகளை தாமதமின்றி உடனடியாக கட்டிக்கொடு ஏமாற்றாதே 100 நாள் வேலை செய்த பயனாளிகளின் சம்பளத்தை சபரி யாரு பழைய கணக்கு நீங்க சொல்றீங்க இல்ல சார் நீங்க அதுக்குள்ளே போனா இந்த ஸ்டேஜ் மாறாம பில்லு போடுறது யாரு ஒவ்வொரு ஸ்டேஜும் பில்லர் போடுறது இல்ல பில்லர் போடும்போது ஒண்ணு ஃபவுண்டேஷன் வந்து பேஸ்மெண்ட் வரும்போது ஒண்ணு 3 பில்லு கொடுக்குறீங்கல்ல இதை போய் பார்த்து என்கொயரி பண்ணி பார்த்து தானே கொடுக்குறீங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எப்படி சம்பந்தம் முடிவு பண்ணது நாங்க நீங்க என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா பயனாளிகளும் வீடு கட்டாம அந்த பணத்தை எடுத்துருக்க கூடாது இவங்களும் போய் பார்க்காம அந்த பில்லை போட்டிருக்க கூடாது அதுதான் இந்த தவறு நடந்தது அதிகாரி பயனாளிக்கு பணம் ஏறிட்ட உடனே தானே எடுத்தாமா இல்ல சார் பயனாளிக்கு பணம் ஏறிட்ட உடனே தானே எடுத்தாமா அவன் மேல பொறுப்பு என்ன பண்றது அது என்ன விஷயம் தனிநபர் ஒருத்தர் வீடு கட்டுறாரு அவருக்கு ஏன் காலத்தோட நீங்க பில் பண்ண பண்றீங்க ஏன் பில் தர மாட்டீங்க ஏன் ஒப்பந்தக்காரருக்கு வந்து பில் ஆகுது அது என்ன காரணம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் சரி என்ன சொல்கிறாருன்னா சபரியை கூப்பிட்டு நீங்கள் பில்லு கொடுங்க சபரி யார் சாருங்க அது 2016-17 21-22 வரைக்கும் நடந்தது தான் இருக்கும் எல்லாம் கட்டாதவங்களுக்கு ரெக்கவரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பணத்தையுமே அந்த ஆளுகிட்ட கட்டாமலே எடுத்து கொடுத்துட்டாங்க பணத்தை அதை நம்ம போய் கவர்மெண்ட் இது பண்ண முடியாது சார் அது எதுக்கோட அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலேயும் நடவடிக்கைக்கு கலெக்டரேட்டுக்கு ப்ரொபோசல் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா நான் என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு